ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் சப்சர்வையன்ஸ் 2024 வந்து அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். டேல் அவர்களோட டைரக்ஷனில் மேகன் ஃபாக்ஸ் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம். டேனியல் லிண்ட்ஹோம் வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாங்க. ஜெட் பார்மர் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் மூவியாக இருக்குது. ஃபியூச்சர்லலாம் எல்லார் வீட்லேயும் ஒரு ரோபோ இருக்குங்கிறத இந்த கான்செப்ட் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து நிக்கு, அவருக்கு வந்து மேகின்ற ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிருக்கிறாங்க. ஹார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு 2 பசங்க, ஒரு பெண் குழந்தை, ஒரு கை குழந்தை இருக்குது. ஸோ குழந்தையை பார்த்துக்கணும். நம்ம நிக்கு வந்து ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் ஒர்க் பண்ணி தான் அந்த ஃபேமிலியை காப்பாற்றணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, தன் வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ரோபோ வேணும் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி போகிறாங்க. அந்த அவரோட டாக்டர் சின்ன பொண்ணு வந்து ஒரு ரோபோ செலக்ட் பண்ணுது. அது பேர் வந்து அலைஸு. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு லேடி ரோபோ அது செலக்ட் பண்ணி கொண்டு வருது. அந்த லேடி ரோபோவும் வந்து வீட்டில் வந்து எல்லா வேலையும் பார்க்குதுங்க. இனிஷியலாக அவங்க வீட்டை சுத்தம் பண்ணுது, குழந்தைங்கள பார்த்துக்குது, சமைக்குது, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. இவங்க வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ நிக்கு வந்து சும்மா இல்லாமல் ஒரு நாள் ரோபோவோட செட்டிங்ஸை மாற்றி விட்டுறாருங்க. ஸோ ரோபோவோட செட்டிங்ஸை மாற்றினோடனே எந்திரன் படம் மாதிரி அதுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு லவ் ஏற்பட்டுற போகுது. லவ்னா லவ், பயங்கரமான லவ்ங்க. எந்திரன் படத்தில் லவ்வோடு முடிச்சுக்குவானுங்க. இங்கே எல்லாமே நடக்குதுங்க. அந்த ரோபோ அவரை குளிப்பாட்டுது, அவரோட வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணுது, அவரோட ஜாலியாக இருக்குது. கில்மா காட்சிகள் வந்து 2-3 சீன் கில்மாவாக வச்சிடுறாங்க இந்த படத்தில். ஸோ அதுக்கு பிறகு செகண்ட் ஹாஃபில் நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்க மேகி வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹார்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த ரோபோவால் அதை ஏற்றுக்க முடியல. ரோபோவால் ஏற்றுக்க முடியாதனால அதுக்கு வெஞ்சன்ஸ் வந்துடுது குடும்பத்தில். ஸோ அவங்கள வந்து அந்த ஃபேமிலியை பழி வாங்க துடிக்குது. அதுக்கப்புறம் அது பழி வாங்கினுச்சா இவங்க ரோபோட்டேருந்து எப்படி மீண்டு வந்தாங்கன்றதை செகண்ட் ஹாஃபில் கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான டைரக்டருங்க. இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு யங் லேடி, அதாவது மேகன் ஃபாக்ஸை கொண்டு வந்திருக்காரு. அருமையான மாடல். அந்த அம்மா சரியான வந்து மாடல், ஃபிட்டாக இருக்காங்க இந்த ரோபோ கான்செப்ட்டுக்கு. அவங்களோட ஆக்டிங்கும் சரி, அவங்களோட பாடி ஃபிட்டும் ரொம்ப இந்த படத்தை தூக்கி கொண்டு போகுதுங்க. அதனால் அதை இவங்கள போட்டு இந்த படத்தை எப்படியாவது வந்து நல்லபடியாக ஓட வைக்கணும்னு ஒரு பிளான் பண்ண விஷயம்லாம் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு அப்பட்டமாகவே தெரியுது. ஆஸ் யூஸ்வல் இது மூலம் ஸ்டோரி நிறையா பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த படம் ப்ரிடிக்டபுளாக இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும். இதில் இப்போ ரத்தம் தெரிக்கும் காட்சிகளுக்கு பதிலாக இது வந்து 18+ காட்சிகள் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வாய்ப்பு கிடச்சா இந்த படத்தை ஒன் டைம் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், இவர் வந்து இந்த ரோபோ வந்து இவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு இவர் பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம ஹீரோ இதையே வேலைக்கு அமுச்சு விட்டுட்டு இவருக்கு பொண்டாட்டியை பார்த்துருந்துருக்கலாம், குழந்தைங்கள பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா அது எல்லாமே புரிஞ்சுக்குதுங்க. நார்மல் மனுஷன் மாதிரியே அதுக்கு எல்லாமே புரியுது, தெரியுதுங்கிறப்ப இது வேலைக்கு போயிட வேண்டியதானே. இவர் உட்காந்து பொண்டாட்டியை பார்த்துருந்தா ஏன் இவ்வளோ சண்டை வருது குடும்பத்தில்? ஸோ இது மாதிரி வந்து நம்ம லாஜிக்கல் கொஸ்டின்லாம் இதில் நிறையா கேட்கலாம். ஏன்னா ஒரு ரோபோங்கிறது ஒரு லிமிட்டாக தான் இருக்கும். இவங்க என்னென்னா ரோபோன்ற பேரில் ஒரு அப்படியே நம்ம நார்மல் ஒரு லேடி எப்படி ஒரு வாழ்க்கையில் வந்தால், ஒரு வேலைக்காரி வந்தால் என்னென்ன பண்ணுவாலோ எல்லாத்தையும் காட்டுறாங்க. அது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி ப்ளஸ் கில்மா காட்சிகள், அதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி கேமரா ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க்கு, மியூசிக் ஒர்க்கெலாம் எல்லாமே ஹாலிவுட் தரத்தில் இருக்குது. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் மூவி. கண்டிப்பாக டைம் கிடச்சா பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.